இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 10வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 10வது பாடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 10வது பாடம் 5 சங்கீதத்தை படிக்க போறோங்க. இந்த 5 சங்கீதங்களும் எதை சார்ந்தது அப்படின்னா சரித்திரத்தை பற்றியது. சரிங்களா? இந்த சங்கீதங்கள்லாம் ஹிஸ்டாரிக்கல் சாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது உண்டு. அதாவது கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை சங்கீதக்காரர்கள் பாட்டாக பாடுறாங்க. ஏன் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்த இவங்கெல்லாம் பாட்டா பாடுறாங்க அப்படின்றதுதான் இந்த நாளினுடைய பாடங்க. அப்ப இந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை ஒரு 5 சங்கீதங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னன்றதை நம்ம படிச்சுக்கலாங்க. நம்ம அப்ப என்னென்ன சங்கீதம்? 5 சங்கீதம் சொன்ன. 1 சங்கீதம் 78, அதுக்கப்புறம் சங்கீதம் 105, சங்கீதம் 106, சங்கீதம் 80, சங்கீதம் 135. ஆக 5 சங்கீதங்க. 5 சங்கீதம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 சங்கீதம் 78, 105, 106, 80, 135ங்க. இந்த 5 சங்கீதங்களும் எதை சார்ந்தது? கடந்த காலத்துல நடந்த வரலாற்றை சார்ந்தது. அந்த வரலாற்றை அப்படியே பேராவா எழுதாம இவங்களுடைய வழக்கம் பாட்டா எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் அவங்க அப்படிப்பட்ட சரித்திரத்தை பாட்டா எழுதி வச்சிருக்கிறாங்க என்பதுதான் ஆசிரியர் நமக்காக கொடுக்கின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு சங்கீதத்திலையும் என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இந்த நாளினுடைய விஷயம். ஆக சரித்திர சங்கீதங்களை படிக்கிறோம். சரித்திர சங்கீதங்கள் 5 சங்கீதம் எடுத்து படிக்க போகிறோம். இந்த 5லிருந்தும் 5 மிக முக்கியமான பாடத்தை நம்ம படிச்சுக்கலாங்க. ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, மேலான பாடங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு சங்கீதங்களும் ஆண்டவரே தேனிட்ட பணிகாரமாய் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் சரித்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவரே பாடல் வழியாக நாங்கள் புரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. எங்கள் உள்ளத்திலே நீர்தாமை ஆண்டவரே குடிகொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாக வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த காலத்திலிருந்து பாடங்கள், சரித்திர சங்கீதங்கள், இதுதான் நம்ம படிக்க போறோம். அதுல முதல்ல எடுக்க போற விஷயம் சங்கீதம் 78. 5 சங்கீதம் சொன்னோம் பாத்தீங்களா? இந்த 5 சங்கீதத்திலையும் நிறைய வசனம் இருக்குதுங்க. ஒவ்வொரு சங்கீதத்திலுமே பாருங்க. உதாரணத்துக்கு சங்கீதம் 78 எடுத்தீங்கன்னா 72 வசனம் இருக்குதுங்க. அதற்கு அப்புறம் சங்கீதம் 105 எடுத்தீங்கன்னா அது நிறைய வசனம் இருக்குதுங்க. அப்ப எப்படி படித்துக் கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சங்கீதமும் சரித்திரத்தை பற்றியது, கடந்த காலத்தை பற்றியது என்று நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறோம். அப்ப சரித்திரம் அப்படின்னு சொன்னா இந்த சரித்திரம் எந்த காலத்துக்குரிய சரித்திரம், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, அதுதானே சரித்திரம்ன்றது. அந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா? அந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்தையும் அந்த காலகட்டத்தினுடைய முடிவையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு சங்கீதத்திலையும் இந்த 2 மிக முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அந்த சரித்திரம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, அந்த சரித்திர பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான பாடம் என்ன, புரியுதா உங்களுக்கு? ஆக துவக்கம், முடிவு, பாடம் என்ன என்பதை நம்ம படிச்சுட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாங்க. சங்கீதம் 78ங்க. இந்த சங்கீதம் ஒரு சரித்திரத்தை முன்வைக்கக்கூடிய விஷயம். இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா, வாங்க சங்கீதம் 78ங்க. சங்கீதம் 78 இதுல 3 முக்கியமான சரித்திர சம்பவத்தை வைக்கிறாங்க. அதாவது வசனம் 9லிருந்து 54 ஒரு சரித்திர காலத்தையும், அதற்கப்புறம் 55லிருந்து வசனம் 66 வரைக்கும் ஒரு சரித்திர காலத்தையும், 67லிருந்து 72 ஒரு சரித்திர காலத்தையும் முன்வைக்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன சொன்ன நான்? 9லிருந்து 54, அப்புறம் 55லிருந்து 66, 67லிருந்து 72 இந்த சங்கீதங்களை 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 3 மிக முக்கியமான சரித்திர சம்பவங்களை உள்ளடக்கியதுதான் சங்கீதம் 78ங்க. அந்த 3 அதிமுக்கியமான சங்கீதங்கள் என்ன? வாங்க வசனம் 9க்கு பாருங்களேன். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும். கவனிச்சிங்களா? இப்ப எதை பத்தி இங்க சொல்ல வருது? இங்க வசனம் 12 பாருங்களேன். வசனம் 12, அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அவருடைய பிதாக்களுக்கு தேவன் எகிப்து தேசத்துல
அதிசயங்களை செய்தார். அப்ப சரித்திரம் எங்க ஆரம்பிக்குது? ஆண்டவர் எகிப்து தேசத்துல தேவனுடைய ஜனங்களுக்காக அதிசயங்களை செஞ்சார் பாருங்க, அங்கிருந்து சரித்திர காலம் ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த சரித்திர காலம் என்ன அப்படின்னா வசனம் 55 பாருங்க. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போல பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். அப்ப எது வரைக்கும் வருது? ரெண்டாவது மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த புறஜாதி மக்களை எல்லாம் துரத்திட்டு அந்த இடத்த பங்கிட்டு அவருடைய 12 கோத்திரத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதுதான் ரெண்டாவது மிக முக்கியமான சரித்திர சம்பவமாக மாறுகிறது. சரிங்களா? மூன்றாவது மிக முக்கியமான சம்பவங்க எங்க வரோம் அப்படின்னா 67ங்க. அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். பாருங்க, அவங்கள செட்டில் பண்ணிட்டு அதை யூதாவை தெரிந்து கொள்றாராம். யாரை தெரிந்து கொள்ளலன்னு சொல்லிட்டாரு? யூதாவை தெரிந்து கொண்ட பிற்பாடு பாருங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அப்ப ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டு தாவீத ராஜாவாக மாற்றுகிறாரு. அப்ப சங்கீதம் 78 மிக முக்கியமான 3 சரித்திர சம்பவத்தை முன்வைக்கிறது. முதல் சம்பவம் எகிப்துல நடந்த அதிசயம். ரெண்டாவது சம்பவம் ஆண்டவர் புறஜாதியில் கானானியர்களை விரட்டி விட்டு கானான் தேசத்தை 12 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுக்கிற சம்பவத்தை காட்டுகிறது. மூன்றாவது சம்பவம் ஆண்டவர் எப்படி யூதாவை தெரிந்து கொண்டார், யூதாவில் எப்படி தாவீதை தெரிந்து கொண்டார் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்குதுங்க. ஆக 3 மிக முக்கியமான சரித்திர சம்பவங்களை சொல்ல வருது சங்கீதம் 78. சரி, இந்த சங்கீதம் 78ல தேவன் எப்படி வெளிப்படுறாரு, ஜனம் எப்படி வெளிப்படுது அப்படின்ற, ஜனம் என்ன செஞ்சாங்க என்பதை நம்ம படிச்சுக்கணுங்க. ஆக இங்க எகிப்து தேச அதிசயத்திலிருந்து தாவீத ராஜாவாக ஆகிற வரைக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல வர்றதுதான் சங்கீதம் 78ன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தேவன் யாரு அப்படின்னா பாருங்களேன், சங்கீதம் 78 ஓகே 1, 2, 3 முதல்ல வாசிக்கிறேன். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு செவியை சாயுங்கள். அந்த வசனம் என்ன பாருங்க, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த ஓமைகளால் நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்றாருங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பிதாக்கள் எதை தெரிவிச்சாங்க? பூர்வ நாட்கள்ல நடந்த விஷயத்தை தெரிவித்தாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பூர்வ காலத்திலிருந்து பாடங்கள், சரித்திர சங்கீதங்கள் அப்படின்ற வார்த்தைக்கான வசனம் புரியுதா உங்களுக்கு? அப்ப அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு, எவைகளை கேள்விப்பட்டு? பூர்வ நாட்களில் நடந்தவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு. சரிங்களா? வசனம் 4, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பாத்தீங்களா, அவரு இந்த செய்திகளை நாங்க என்ன செய்வோம்னா எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூர்வ நாட்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வசனம் 6 பாருங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் ஏன் சொல்றாரா? தேவன் மேல அவங்க நம்பிக்கையை வைக்கணும், தேவனுடைய செயல்களை மறவாம கற்பனையை கை கொள்வதற்காக நாங்கள் பூர்வ நாட்கள்ல நாங்க கேள்விப்பட்ட விஷயத்தை பிறருக்கு சொல்றோம். அப்ப இங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்றாங்க, நிறுத்தி நிதானித்து பார்க்கணுங்க. 10 கற்பனையை கைகொள்வதற்கு சரித்திரம் ரொம்ப முக்கியம். கடந்த நாட்கள்ல பூர்வ நாட்கள்ல தேவன் என்ன செய்தார் என்பதை நினைவு கூறும் பொழுது நாம் பிரமாணத்தை கை கொள்ள முடியும், நான் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோங்க. அப்ப இதுதான் மிக முக்கியமான தேவன் யாரு அப்படின்ற விஷயத்தை இங்க பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? இப்ப இன்னொரு வசனத்தை கூட போலாங்க. தேவன் யாரு அப்படின்னா பாருங்க, வசனம் 37ங்க. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. இப்ப
ஜனங்கள் எப்படி இருக்காங்களாம், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ, இப்ப ஆண்டவர் யாரு, இதுதான் விஷயம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனையோ தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். கவனிச்சிங்களா? ஆண்டவர் ரொம்ப ரொம்ப விசனப்பட்டாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோங்க. தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்திருந்த போதிலும், இந்த அதிசயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லுங்கப்பா என்று சொல்லியிருந்த போதிலும், அவர் யூதாவை தெரிந்து கொண்டு தாவீத ராஜாவா ஏற்படுத்தியிருந்த போதிலும், அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேசத்தை கொடுத்த போதிலும், ஜனங்கள் அவருடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கவில்லை. ஜனம் உண்மையா இருக்கல. ஆனா தேவன் எப்படி இருந்தாரு அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவர் அவங்களை அழிக்காமல் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லுதுங்க. ஆக தேவன் யாரு புரியுதா? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அழிக்க விரும்பல, மறு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனதிலே பாரத்தை சுமந்தவராக அவர் இருக்கிறாருங்க. சரிங்களா? ஆக ஜனம் என்ன செய்யுதுன்னு கூட தெளிவா கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. ஜனம் ரொம்ப ரொம்ப ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யணும்? அவங்க போய் பூர்வ நாட்கள் நடந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? இப்ப ஜனத்தினுடைய பாவம் என்ன, அதை சில வசனத்துல சொல்றாங்க பாருங்க. 3 வசனங்கள் ஒரே கருத்தை முன்வைக்குதுங்க. ஜனம் என்ன செய்யுது? ஏன்னா சங்கீதம் 78 3 மிக முக்கியமான சரித்திர காரியங்களை சொல்லுதுன்னு சொன்னோம். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா ஜனம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா பாருங்க, வசனம் 10, அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையுமே நடக்க சம்மதியாமலும். இப்ப ஏன் சம்மதிக்கலையா? வசனம் 11, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஏற்கனவே சொன்னோமா, அவருடைய சரித்திரத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அந்த பூர்வ நாட்கள சம்பவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது கற்பனையை கை கொள்ள முடியும்னு சொல்லி படிச்சோமா. இப்ப அப்படியே ரிவர்ஸ் வருது. அவங்க உடன்படிக்கையை மீறினாங்க. ஏன்னா தேவன் செய்த அதிசயங்களை அவர்கள் மறந்து போனார்கள். அப்ப மறக்கிறது எவ்வளவு பெரிய பாவத்துக்கு வழி நடத்தது. சரி, இதே விஷயம் 2வது முறை வருது பாருங்க. எங்க வசனம் 32 பாருங்களேன். வசனம் 32, இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இந்த இவ்வளோ அதிசயங்களை செய்து அவர் நம்பாமல் அதை பாவம் செய்தார்கள். அந்த அதிசயங்களை அவன் நம்பவே இல்லை, பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த வருதுங்க. அவன் நம்பலன்னு வருது. 42ங்க, 42ஆம் வசனம், அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். நினைக்கலன்னு சொல்லிட்டு 3 முறை படிச்சிட்டோங்க. அப்படி நினைக்காம போறதுனால ஆண்டவர் அவங்களுக்கு அதிசயங்கள் செய்த அவங்க புரிஞ்சுக்கொள்ள முடியல, அவங்க நம்ப முடியல, கற்பனையின்படி வாழ முடியல. ஆனா அவங்க நினைச்சாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. 35ங்க, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அப்படி நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அதிசயங்களை செய்ய முடிகிறது. ஆக சங்கீதம் 78 எதை சொல்லுகிறது? 3 மிக முக்கியமான இஸ்ரவேல் நாட்கள்ல நடந்த சரித்திர சம்பவத்தை சொல்லுது. ஜனம் நினைவு கூர்ல பாவம் செஞ்சாங்க. ஆனால் தேவன் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக, மனதிலே வலியை சுமந்தவராக அவர் இருக்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த சரித்திரம் சொல்லுகின்ற விஷயம் தேவனை காட்டுது. ஏன்னா ஹிஸ்டரி அப்படின்னால ஹிஸ் ஸ்டோரி தானே, அவருடைய சரித்திரம் தானே ஹிஸ்டரி. அப்ப இந்த சரித்திரத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சரி, அடுத்த சங்கீதத்துக்கு வரலாங்க. இன்னொரு சங்கீதம் 105ங்க. சங்கீதம் 105. இதுல சரித்திரம், எந்த சரித்திரத்தை குறித்து சொல்றாங்க இவங்க? அந்த சரித்திரத்துடைய துவக்கம் என்ன, அந்த சரித்திரத்துடைய முடிவு என்ன கொஞ்சம் பார்க்கணுங்க. அந்த துவக்கத்தை பாருங்களேன். சங்கீதம் 105 வசனம் 1, 2 பாருங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தர் செஞ்ச அதிசயத்தை பாடுங்க,
கர்த்தர் செஞ்ச அதிசயத்தை பிறருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வசனம் 5 பாருங்க. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். மீடு வருவாங்க. பூர்வ நாட்கள்ல அவர் ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு செஞ்சதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. ஆக மீண்டும் இது சரித்திரத்தை பற்றின ஒரு சங்கீதம், பிளாஷ்பேக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த சங்கீதம் 105 எங்கிருந்து ஆரம்பிக்குது? இது ஒரு சரித்திர சங்கீதமானால் அந்த சரித்திர துவக்கம் என்ன, அந்த சரித்திரத்தின் முடிவு என்ன? நம்ம பார்க்க போற 5 சங்கீதங்கள்லையும் வெவ்வேறு காலகட்டத்தை காட்டுறாங்க. சங்கீதம் 78 போல சங்கீதம் 105 கிடையாது. சங்கீதம் 105 போல சங்கீதம் 106 கிடையாது. எனவே சங்கீதம் 105 அந்த காலகட்டம் என்ன? முதல்ல சங்கீதம் 78 எங்கிருந்து ஆரம்பிச்சது எகிப்து தேசத்துலன்னு சொல்லி பார்த்தோம். எங்க போய் முடிஞ்சது? செட்டில்மெண்ட், தாவீத ராஜாவாக்குற விஷயத்துல போய் அது முடிஞ்சிச்சுங்க. இப்ப சங்கீதம் 105 வசனம் 9 பாருங்களேன். சங்கீதம் 105 வசனம் 9, வசனம் 8ங்க. வசனம் 8, 1000 தலைமுறைக்கு அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும். எங்கிருந்து ஆரம்பிக்குது சரித்திரம்? சங்கீதம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணதுன்னு ஆரம்பிக்குது. வசனம் 9 எங்க போகுது சரித்திரம்? அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஆபிரகாம்ல ஆரம்பிக்குது, ஈசாக்குல போகுது. வசனம் 10, அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு ஈசாக்குக்கு போய் யாக்கோபுக்கு வந்து இப்ப இஸ்ரவேலுக்கு போகுது. சரி பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. வசனம் 17ங்க. வசனம் 17, யாக்கோபுக்கு முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்தது பாருங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், சிறையாக விற்கப்பட்டான். ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இப்ப யோசேப்புக்கு அப்புறம் என்ன சம்பவத்தை சொல்ல வருது அப்படின்னா வசனம் 23 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். இப்ப இஸ்ரவேல், இந்த வயசான இஸ்ரவேல் மட்டும் இல்லைங்க, இப்ப தேசத்தை குறிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்தது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகை பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். பாத்தீங்களா? அவருடைய ஜனத்தை பத்தி இங்க பேச ஆரம்பிக்குது. இப்ப அடுத்தது வசனம் 26 பாருங்க. தம்முடைய தாசனாகிய மோசேயும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். ஆபிரகாமை பத்தி பேசினாரு, ஈசாக்கை பத்தி பேசினாரு, யாக்கோபை பத்தி பேசினாரு, அதற்கப்புறம் யோசேப்பை பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் அவருடைய ஜனத்தை குறிச்சு பேசினாரு, அதற்கப்புறம் மோசேயும் ஆரோனை குறிச்சு என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. இப்ப ஏன் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா வசனம் 42ங்க, ரொம்ப மிக முக்கியமான வசனங்க. பாருங்க, 42 சொல்லுது, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. என்னவா ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்றாரு? முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி சங்கீதம் 78ல முக்கியமான விஷயம் நீடிய பொறுமையா இருக்கிற கர்த்தரோ, அத போல சங்கீதம் 105ல ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சாரு அப்படின்ற விஷயம் இங்க பார்க்க முடியும். ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை நினைத்தாரு? ஏன் ஈசாக்க நினைத்தாரு? ஏன் யாக்கோபை நினைத்தாரு? ஏன் அவங்களுக்கு தேசங்களை கொடுத்தாரு அப்படின்னா அவர் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர் உடன்படிக்கைக்காக தான் இவங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. அந்த திட்டத்துக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா இவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து இவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் செய்யறாருங்க. இப்ப அவர் ஏன் அப்படி செஞ்சாராம்? 45 பாருங்க. 44, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். இந்த வசனம் ரொம்ப ரேரான வசனங்க. எப்படி? ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்தாரு, கொடுக்க போறாரு அப்படின்னு தான் இருக்குது. ஆனா இந்த வசனம் ஏன் கொடுக்கிறாரு? அவங்க எல்லாம் கற்பனையை கை கொள்ளணும் என்பதற்காகத்தான் அவங்களுக்கு அந்த தேசத்தையே கொடுத்தாராம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, சங்கீதம் 105 ஆரம்பிக்கின்ற இடம் ஆபிரகாம். சங்கீதம் 105 அந்த சரித்திரம் முடிகிற இடம் எது? அது போய் மோசேயும் ஆரோனும் அவங்க விடுதலை ஆகிறாங்கல்ல, எகிப்திலிருந்து அவங்க விடுதலை ஆகிறதுல போய் என்ன செய்யுதுன்னு சொன்னா முடியுதுங்க.
ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சங்கீதம் 78 ஆரம்பிக்கிற இடம் எகிப்தின் விடுதலை, அது முடிகிற இடம், அது முடிகிற இடம் மன்னிக்கும் தாவீது ராஜாவா ஆகிறதுல போய் முடியுதுங்க. சங்கீதம் 105 ஆரம்பிக்கின்ற இடம் ஆபிரகாம், முடிகிற இடம் ஆண்டவர் மோசேக்கு ஜனத்துக்கு கானான் தேசத்தை கொடுக்கறதுல போய் முடியுதுங்க. ஸோ இங்கே நான் புரிந்து கொள்றது பாடம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவங்களோடு செஞ்ச உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை முடிஞ்சிருச்சா? இல்லை. ஆபிரகாம் சந்ததியாருக்கு உள்ள வாக்கு தத்துவம் நம்மள்கிட்ட நிறைவேறுது அப்படின்னா, உடன்படிக்கைக்காக அவங்கள நினைவு கூர்ந்தாரு, போட்ட ரட்சிப்பின் திட்டத்துக்காக அவங்களும் நினைவு கூர்ந்தாரு, அதே போல உங்களையும் என்னையும் நினைவு கூறுவார். ஏன்னா நம்மள்கிட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்குது. எங்க ஆண்டவர் பரமகாணனை கொடுப்பேன், நீ கற்பனையின்படி வாழ்ந்தினா, என் கிருபையை ஏற்றுக்கொண்டினா உனக்கு பரமகாணனை கொடுப்பேன்னு சொல்றது தாங்க விஷயம். இந்த பரமகாணனுக்குரிய நிழல் தான் இந்த காணனை கொடுக்குறேன், நீ கற்பனையின்படி வாழு. அவங்க நிழலான காணானுக்குள்ள போகும்போதே உடன்படிக்கை அப்படி நினைவு கூர்ந்தார்னா, நிஜமான பரமகாணனுக்குள்ள போகும் பொழுது தேவன் எவ்வளவு அதிகமாக நினைவு கூறுவார். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அதுதாங்க. ஆக சங்கீதம் 105 ஒரு சரித்திர பாட்டு. ஏற்கனவே நடந்த விஷயத்தை அப்படியே பாட்டா பாடுறாங்க. ஆரம்பிக்கின்ற இடம் ஆபிரகாம்ல ஆரம்பித்து முடிகின்ற இடம் ஆண்டவர் எப்படி மோசேக்கும் யோசுவாக்கும் தேசங்களை பங்கிட்டு கொடுத்தார் என்பதை போய் முடியுது. சரி, இப்ப சங்கீதம் 106க்கு வரலாங்க. சங்கீதம் 106 பாருங்க, 48 வசனம் இருக்குதுங்க. ஒரு 3 வசனம் முதல்ல வாசிக்கலாம். அது எதை பற்றி பேசுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சரித்திரம் எங்க ஆரம்பிக்குது, சரித்திரம் எங்க முடியுது, அந்த பாட்டு எந்த சரித்திரத்தை துவக்கத்துல வச்சிருக்குது, அதுக்கப்புறம் எந்த சரித்திர சம்பவத்துல முடிவுல சொல்லி முடிக்குதுன்ற விஷயத்த பார்க்கலாங்க. வாங்க, வசனம் பாருங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, வசனம் 7 ஒரு வார்த்தை வருது பாருங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவங்க நினைவு கூர்ந்தாங்களா? நினைவு கூறல. நினைக்காம போனதுனால என்ன ஆச்சு? கலகம் வருதுங்க. பிரமாணத்தை கைகொள்ள முடியாது, கலகம் பண்றவங்களாக மாறிடுவோம். இப்ப இன்னொரு வசனம் பாருங்க, வசனம் 13. ஆனாலும் சீக்கிரமா அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவங்க நினைவு கூர்ந்தாங்களா? நினைவு கூறல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம ஆலோசனைக்கு காத்திருக்கல. இப்ப 21, 22 பாருங்க, இதே விஷயம் பாருங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். மீண்டும் மீண்டும் வார்த்தை வருது, நினைவு கூறல மறந்துட்டாங்க, நினைவு கூறல மறந்துட்டாங்க இப்படின்ற விஷயம் வந்துட்டே இருக்குது. இப்படி நினைவு கூறாமல் போனதுனால, இப்படி மறந்துட்டதுனால அவங்க கலகம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம புரிந்து கொள்றோம். சரி, இப்ப சரித்திர சம்பவம் எங்க ஆரம்பிக்குது? இந்த பாட்டு கடந்த காலத்தை குறித்ததானால், பூர்வ நாட்களை குறித்ததானால் எந்த பீரியட்ல ஆரம்பிக்குது, எந்த பீரியட்ல முடிக்குது? சரிங்களா? வசனம் 5 பாருங்க. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை குறித்து, இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்து என்ன பண்றாருன்னா இங்க பேச வராரு. வசனம் 9 பாருங்க. குறிப்பா, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று, வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறதுல இருந்து என்ன செய்யுதுன்னா ஆரம்பிக்கிறத பார்க்கலாங்க. சரி, இப்ப எங்க போய் முடியுது? 34 to 39. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை, ஜாதியுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுக்கு குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. எகிப்திலிருந்து ஜனத்துக்கு விடுதலை பண்றாரு, அதிசயங்களை செஞ்சார். இதுதான் சரித்திர சம்பவங்க. இப்ப ஜனம் செஞ்ச பாவம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஜனம்
ஆண்டவர் வந்து அந்த கானான் தேசத்து மக்களை விரட்டிட்டு அவங்களோட சம்பந்தம் கலக்காதீங்கன்னாங்க. இவங்க அவங்களோட கலந்துட்டாங்க. அவங்கள அழிக்கல. அவங்களுடைய விக்கிரகங்களை சேவிச்சிட்டாங்க. அவங்க விக்கிரகங்களை இவங்களுடைய கூடாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்கள் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். சரிங்களா? அவர் தம்முடைய சுதந்திரத்தை அருவருத்தார். இப்ப எங்க போய் முடியுது இந்த சரித்திர சம்பவம்? 41. அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகையினர் அவர்களை ஆண்டார்கள். அப்ப இங்க ஒரு படி கூட போகுதுங்க. கூட போய் சரித்திர சம்பவம் சொல்லி முடிக்குது. நான் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தேன். அந்த கானான் தேசத்துல அவங்களை விரட்டிட்டேன். புறஜாதியார் கையில அவங்கள ஒப்பு கொடுத்துட்டேன். ஏன் புறஜாதியில ஒப்பு கொடுத்துட்டேன்? அவங்க செஞ்ச பாவம் என்ன? அவங்கள அழிக்கல. அவங்களுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க எப்படி தங்களுடைய தலைச்சம் பிள்ளைய வந்து தீக்கடக்க பண்றாங்களோ அதே போல மூத்த பிள்ளைகளை கொலை செய்யறாங்க. இதனால அவங்கள என்ன செஞ்சிடறேன், நான் ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குறாருங்க. அந்த சரித்திர சம்பவத்தை இங்க வந்து ஆண்டவர் வந்து நினைவு கூறுகிறார். அப்ப இந்த சரித்திர சம்பவத்தை ஆண்டவர் நினைவு கூறாக சங்கீதம் 106 எகிப்துல நடந்த அதிசயத்திலிருந்து ஆண்டவர் பாபிலோனுக்கு வந்து சிறை பிடித்து போக வர்ற வரைக்கும் அங்க காட்டுகின்ற சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 106 என்னத்தை காட்டுது அப்படின்னா பாருங்க. சங்கீதம் 106 கடைசி வசனம் பாருங்க. சங்கீதம் 106 48. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்றாங்க. சரிங்களா? ஏன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்? சரிங்களா? இன்னொரு வசனம் படிச்சுட்டு அந்த ஏனுக்குன்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. இப்ப பாருங்க. சங்கீதம் 106 வசனம் 1, 2 பாருங்க. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அப்ப தேவன் இந்த காரியங்களை செய்திருக்கிறார், எனவே துதிங்க. அப்ப சங்கீதம் 78 ஆண்டவரை நீடிய பொறுமை உள்ளவரா காட்டுச்சு. சங்கீதம் 105 ஆண்டவர் எப்படிப்பட்டவரா காட்டுச்சு? உடன்படிக்கையின் தேவனா காட்டுச்சு. இப்ப சங்கீதம் 106 என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களை வந்து விடுவிக்கிறாரு. நீ அடிமைத்தன தேசத்துல போனாலும் அவர் வந்து உன்னை விடுவிப்பாரு. பாருங்க வசனம் 44. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். எனவே நீங்க துதிங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ தரம் நம்ம ஆண்டரை விட்டு வழி விலகி போனோம். நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய ஜபங்களுக்கு அவர் கேட்டு வந்தாரு. இரக்கத்தை எதிராளிகள் வழியாவே கொடுத்தாரு. இப்படி வரும் பொழுது நீங்க தேவனை துதிக்கணும். ஆக சங்கீதம் 106 தேவன் நமக்கு இறங்குகின்றபடியால் நாம் தேவனை துதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாடத்தை சொல்லுதுங்க. ஆக சங்கீதம் 78 படிச்சாச்சு, சங்கீதம் 105 படிச்சாச்சு, 106 படிச்சாச்சு. இப்ப சங்கீதம் 80க்கு வரலாங்க. சங்கீதம் 80 எந்த சரித்திர சம்பவத்தை உள்ளடக்கி பேசுகிறது? எந்த சரித்திர காலத்தை உள்ளடக்கி பேசுகிறது? ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 3 வசனங்க. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா அப்படின்றது நான் உங்கள்கிட்ட கேட்கறேங்க. சங்கீதம் 80 வசனம் 3. எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாச பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேவனே எங்களை திரும்ப மீட்டு கொண்டு வாங்க, உங்க முகத்தை எங்க பிரகாசிங்க, நாங்க அப்புறம் ரட்சிக்கப்படுவோம். சரிங்களா? வசனம் 3ங்க. வசனம் 7. சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதே விஷயங்க. வசனம் 19. சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு வார்த்தை 3 வசனங்கள் திரும்ப திரும்ப வருதுங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உம்முடைய முகத்தின் மேல உங்களுடைய முகத்தை எங்களை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்ற விஷயம் எங்கேயாவது ஞாபகம் இருக்குதா? ஆரோனினுடைய ஆசீர்வாதம் இருக்குல்ல, பாஸ்டர்மார்கள்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் ஆரோனினுடைய ஆசீர்வாதம், ஆரோன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், அதன் அடிப்படையில் வர்றது தாங்க சங்கீதம் 80. அந்த ஆரோனின் ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எங்கேயோ என்னாகமத்தில் இருக்குதுங்க.
எழுத்து நீங்க போடுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஆக என்ன வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது? ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும், ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். திருப்பி கொண்டு வாரும்னா என்ன ஆயிட்டாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி ஆயிட்டாங்க தெரியணுமா இல்லையா? வாங்க படிக்கலாமா நம்ம அதை? சரிங்களா? வசனம் 8 பாருங்க. வசனம் 8, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். ஏன்னா சரித்திர சம்பவத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார்ல, ஊமைகளால் பேசுவேன்னு சொல்றாருல, இங்க ஒரு செடியை பத்தி சொல்றாரு பாருங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதியை துரத்திட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. எது? திராட்சை செடி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் அதன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடத்துகிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? என்னவா? இப்ப ஏதோ பிரச்சனை வருதுங்க. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. எதை உழுது போடுது? வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. எதை மேய்ந்து போடுது அப்படின்னா, அந்த திராட்சை செடியை காட்டு பண்ணி வந்து பிச்சு போட்டுருச்சு. வெளியின் மிருகங்கள்லாம் மேய்ந்து போட்டுருச்சு. இப்ப பாருங்க வசனம் 14, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். என்னதுங்க இந்த திராட்சை செடி? அதை கொண்டு போய் நல்ல இடத்துல வச்சாராம். ஜாதிகளை எல்லாம் விரட்டி விட்டு அந்த இடத்த கொடுத்தாராம். அது நல்லா வளர்ந்துச்சான். சமுத்திரம் மட்டும் போச்சான், நதி மட்டும் போச்சான். சரிங்களா? அது நல்ல மரங்களும் நிழல்களும் எல்லாம் கொடுத்துச்சான். இப்ப அடுத்த கட்டம், அதை வந்து மிருகம் வந்து அழிச்சு போட்டுருச்சு, மேய்ஞ்சி போட்டுருச்சு. இப்ப தயவு செஞ்சு அந்த திராட்சை செடியை கொஞ்சம் நினைவு கூறுங்கன்றாங்க. இந்த திராட்சை செடி என்னது? திராட்சை செடி இருந்தது. உமது வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். அது அக்கினியினால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உடைய முகத்தின் பயம் முறுத்துதலால் அழிந்து போகிறார்கள். இப்ப இந்த திராட்சை செடி தீ வைக்கப்பட்டாச்சு, அது அழிஞ்சு போயிருச்சு. அதை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க, தயவு காட்டுங்க அந்த செடி மேல அப்படின்றாங்க. திராட்சை செடி எதை குறிக்குதுங்க? ஏசாயாவுல வசனம் இருக்குது, போடுங்க. திராட்சை செடி இஸ்ரவேல் மக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதுக்கு வசனம் எங்க இருக்குது? கண்டுபிடிச்சு போடுங்க. அப்ப இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறிச்சு சொல்றாங்க. ஆண்டவர் எப்படி எகிப்திலிருந்து மக்களை அழைத்து கொண்டு போய் நாட்டினாரு, எப்படி பாபிலோன் வந்து அதை அழிச்சு போட்டான். அப்ப சரித்திர காலம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சங்கீதம் 78 சரித்திர சம்பவம் எங்க ஆரம்பிச்சது? எகிப்துல ஆரம்பிக்குது. சரிங்களா? சங்கீதம் 105 ஆபிரகாம்ல ஆரம்பிக்குது. சங்கீதம் 106 அது வந்து எகிப்துல தான் என்ன செய்யுதுன்னு ஆரம்பிக்குது. இப்ப சங்கீதம் 80 அதுவும் எகிப்துல ஆரம்பிச்சு சிறைப்பிடிப்பு வரைக்கும் என்ன செய்யுதுன்னா போயிருச்சு. இப்ப தேசம் துவண்டு வாடுதுங்க. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இங்க இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மனம் திரும்புதல்ல கொடுங்க. ஆண்டவர் மனம் திரும்புதல்ல கொடுக்கணும். அவர் வரணும்னு சொன்னா, அவர் மனம் திரும்பணும்னு சொன்னா முதல்ல நம்மெல்லாம் மனம் திரும்பணும். விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த மனம் திரும்புதலையும் அவர் தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் மனம் திரும்புதலை தருகின்ற தேவன். அவர் மனம் திரும்புவாரு, நம்மளையும் மனம் திரும்ப வைப்பார். அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அதுதான் சங்கீதம் 80 நமக்கு கற்றுத் தருகின்ற பாடமாக இருக்கிறது. ஆக சங்கீதம் 78 நம்ம பார்க்கிறோம், நம்ம நீடிய பொறுமை உள்ள தேவனை காட்டுது. சங்கீதம் 105 உடன்படிக்கையின் தேவனை காட்டுது. சங்கீதம் 106 நாம் வந்து தேவன் வந்து நமக்கு வந்து இறங்கி வரதுனால நம்ம துதிக்கணும் என்பதை காட்டுதுங்க. சங்கீதம் 80 நமக்கு மனம் திரும்புதலை காட்டுதுங்க. இப்ப சங்கீதம் 135க்கு வாங்க வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 135 பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து சரித்திரத்தை ஆரம்பிச்சு பாடியிருக்கிறாங்க. எகிப்துல இருந்து அந்த சம்பவத்துல இருந்து விடுதலையில இருந்து பெரும்பாலும் வாசிச்சிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. இப்ப இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? வசனம் 6, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்திருக்கிறார். சித்தமானது எங்க செய்தாரா? வானத்திலும் பூமியிலும் ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதை செய்திருக்கிறார்.
வசனம் 7, அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றையும் தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்புறம் இதெல்லாம் ஆண்டவருடைய இயற்கையை எப்படி ஆளுகிறார், அவருடைய ராஜரீகத்தை காட்டுற விஷயமா இருக்குதுங்க. இது ஏதோ எகிப்தில இருந்தெல்லாம் ஆரம்பிக்கல, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கல. ஆண்டவர் எப்படி படைத்து இருக்கிறாரு, ஆண்டவர் படைத்து எப்படி காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றி சொல்லுகின்ற விஷயங்க சரித்திரம். இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்குது கவனிச்சிங்களா? சரிங்க. இப்ப வசனம் 8 இப்ப பாருங்க. அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். இப்ப அடுத்த சம்பவம் எகிப்துல ஆண்டவர் எப்படி அடித்தார் என்பதை பற்றி, எகிப்தில் அடித்தார் என்பதை சொல்லுதுங்க. சரிங்களா? இப்ப வசனம் 12 பாருங்க. அவர்கள் தேசத்திலே தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். இப்ப எகிப்தில அடித்து அவர் ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்து புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோங்க. அப்ப அவர் இயற்கையை படைத்தவர், இயற்கையை ஆளுகிறவர். அங்க ஆரம்பிச்சு கானான் தேசத்தை கொடுத்த சம்பவம் வரைக்கும் பாட்டா பாடுறாங்க. இப்ப சங்கீதம் 5 சங்கீதம் படிச்சிருக்கிறோங்க. தொடக்கத்தை பார்த்தோம், முடிவை பார்த்தோம். நடுவுல உள்ள ஒவ்வொரு சரித்திரத்தையும் சம்பவத்தையும் பார்ப்பதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு சரித்திர சம்பவத்தையும் நீங்க எடுங்க. ஓய்வு நாள் பிற்பகல்ல இப்ப நம்ம ஆபிரகாமை பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன சரித்திர சம்பவம், அதுக்கப்புறம் என்ன சரித்திர சம்பவம் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் போடுங்க. அவ்வளோ சரித்திர சம்பவத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப சங்கீதம் 136 ஆண்டவர் தான் படைத்தாரு, ஆண்டவர் தான் காப்பாத்துறாரு, ஆண்டவர் தான் எகிப்தில் உள்ள எகிப்தியர்களை அடித்தாரு, அதற்கப்புறம் கானான் மக்களையும் அடித்து அவங்களுக்கு தேசத்தை என்ன பண்றாருன்னு சொன்னா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம இப்ப சங்கீதம் 136 எதை குறித்து பேசுகிறது அப்படின்னா பாருங்க. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது? அவர் தான் படைத்தவரு, அவர் தான் காக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. வசனம் 15 பாருங்க. சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி இருக்கும், ஆனா சம்பந்தம் இருக்குதுங்க. வசனம் 15, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகத்தை பத்தி பேசுறாங்க இல்ல. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, அது காதிருந்தும் கேளாது, அவருடைய வாயிலே சுவாசம் இருக்கவில்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள். அப்ப எதை பத்தி பேசுதுங்க? தேவன் தான் உலகத்தை படைத்தவர், ஆனா விக்கிரகம் அதுக்கு உயிர் கிடையாது, உயிர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவன் தான் படைத்தவர் என்பதை இந்த சரித்திர சங்கீதம் நம்ம காட்டுகிறது. அப்ப பாருங்க, 5 சரித்திர சங்கீதத்தை படித்தோங்க. 1 சங்கீதம் 78, அதுக்கப்புறம் சங்கீதம் 105ங்க, அதுக்கப்புறம் 106ங்க, அதுக்கப்புறம் சங்கீதம் 80ங்க, அதுக்கப்புறம் சங்கீதம் 135. ஒவ்வொரு சங்கீதத்திலையும் ஒவ்வொரு பாடத்தை கத்துக்கிட்டோம். சங்கீதம் 78ல அவர் நீடிய பொறுமை உள்ளவர். சங்கீதம் 105ல அவர் உடன்படிக்கையை காக்கிறவர். சங்கீதம் 106ல அவர் நம்ம துதிக்கணும், ஏன்னா அவர் இறங்குகிறவர். அதுக்கப்புறம் சங்கீதம் 80ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மன்னிக்கவும், சங்கீதம் நம்ம மனம் திரும்பணும், சரிங்களா? அவர் மனம் திரும்புகிறவர், நாமும் மனம் திரும்பணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சங்கீதம் 135ல அவர் தான் சிருஷ்டிகர்த்தர் என்பதை புரிஞ்சுக்கிட்டோங்க. ஆக பாருங்க, சரித்திரங்களை தாவீதும் ஆசாப்பும் இன்னும் நிறைய சங்கீதக்காரர்கள் பாடல்களாக ஏற்றி அந்த சரித்திரத்தை மக்கள் மனசுல கொண்டு போறாங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அதிமுக்கியமான விஷயம், சரித்திரத்திற்கும் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதலுக்கும் உள்ள முக்கியத்துவம் தொடர்பு உங்களுக்கு புரியுதா? சரித்திரத்தை அவர்கள் மறந்தார்கள், கலகம் மூட்டினவர்களாக மாறினாங்க. சரித்திரத்தை மறந்தார்கள், அவர்கள் பிரமாணத்தை கை கொள்ள முடியல. அப்ப இன்னைக்கு நீங்க சரித்திரத்தை புரிந்திருக்கிறீர்களா? நம்முடைய சபையினுடைய சரித்திரம் பாடலா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. சரித்திரத்தை பாடலா வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை எப்படி நடத்தி கொண்டு வர்றாரு அப்படின்ற விஷயத்தை பாடலா வச்சிருக்கிறோமா? அதை புரிஞ்சா தானங்க நம்ம சபை நம்ம செய்ய வேண்டிய அதிமுக்கியமான வேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஆக நம்ம பாடல்களாக ஏன் அதை ஏற்றணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய பாட்டுல சரித்திரம் இருக்குதா? ஏதோ ஏனதானான்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுறோமா, பாட்டு கேட்கிறோமா? சரித்திரத்தை உள்ளடக்கிய பாட்டு இருக்குதா? ஆக யோசிப்போம். அந்த சரித்திரம்
நம்ம பாடல் வழியாக நினைவு கூறும் பொழுது நம்ம தேவனுடைய பிரமாணத்தை கைகொள்கின்ற ஜனமாக இருப்போங்க. ஆக யோசிப்போம். இன்னும் நிறைய சங்கீதங்கள் இருக்குது, சரித்திர சங்கீதங்கள். அதெல்லாம் போய் பாருங்க. தேவன் உங்களோடு கூட பேசட்டும். ஆமென். அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றோம். சரித்திர சங்கீதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய தலைமுறைக்கும், கிறிஸ்தமானால் அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டவரே சத்தியத்தை பாடல்களாக கொண்டு போக, விசேஷமாக சரித்திரத்தை பாடல்களாக கொண்டு போக உதவி செய்திடலும். சரித்திரத்தை புரிந்து உமக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்திடலும். அவர்களுக்கு இறங்குவீர்களானால் எங்களுக்கும் இறங்கியறலும். அவர்களுக்கு மன்னிப்பீரானால் எங்களையும் மன்னித்தரலும். அவர்களை காணாத சில கொண்டு போய் சேர்ப்பீரானால் எங்களையும் கொண்டு போய் காணாத சில கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறீர். நன்றி சொல்றோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.